வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்கள், அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் எப்படி எதிர்த்து நின்றார், எப்பொழுதும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் நீதிக்கான போராட்டத்தையும் அவர் எவ்வாறு தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறார் என்பதை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த வகையில் தான் 2001 ஜெயலலிதா மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற போது, அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது மிகப்பெரிய அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த காட்சியை பற்றி நாம் நேற்று பேசினோம். அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்பதே கலைஞரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு முன்னதாக பொன்முடி கைது செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து கலைஞரை கைது செய்வதற்கான அந்த திட்டம் தீட்டப்பட்டதையும் 2001 ஜூன் 30 அவருடைய வீட்டில் நள்ளிரவில் அவர்களை கைது செய்கிறார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை மாலையில் நீங்கள் கைது செய்தால் அடுத்த 2 நாட்களுக்கு நீதிமன்றம் இருக்காது, ஜாமீன் பெற முடியாது. இதை திட்டமிட்டு அன்று வெள்ளிக்கிழமை இரவு வார இறுதியில் கலைஞரை அவர்கள் கைது செய்கிறார்கள். நீதிபதி அவருடைய வீட்டிற்கு சென்று கலைஞர் ஆஜர்படுத்தப்பட்டு, கலைஞரையும் அன்றைக்கு உள்துறை செயலராக இருந்த அதற்கு முன்னால் இருந்த AK நம்பியாரையும் 2 பேருக்கும் காவலை அன்றைய நீதிபதி வழங்குகிறார். காவலில் சிறைச்சாலையில் அடைக்கும்படி உத்தரவை வழங்குகிறார். நீதிபதியின் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் ஒரு துண்டு காகிதத்தை நீட்டி, நீங்கள் இந்த கைது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் கலைஞர் அந்த காகிதத்தில் இன்றைக்கும் நாம் நினைக்கப்படுகிற, எல்லா இடத்திலும் மேற்கோள் காட்டப்படுகிற அந்த புகழ்பெற்ற வாசகத்தை கலைஞர் எழுதி கொடுக்கிறார். அந்த வாசகம் என்ன? அநீதி வீழும், அறம் வெல்லும். இன்றைக்கும் அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முழக்கமாக இருப்பது இந்த வாக்கியம்தான். அநீதி வீழும், அறம் வெல்லும் என்பது. இதைத்தான் இன்று ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற போதெல்லாம் தன்னுடைய நெஞ்சில் நிலைநிறுத்துகிறான். திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, எங்கு அநீதி தலைதூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட்ட வாசகங்களாய், ஒரு போர்க்குரலாய் ஒலிக்கிற அந்த வாசகத்தை தான் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு அவர் வெளியே வருகிற போது அவர் அந்த வாசகத்தை எழுதி கொடுக்கிறார். அதே அன்று கலைஞர் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைப்படுத்தப்பட்ட போது அது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்குகிறது. ஊடகங்கள் மிக கடுமையாக அதை விமர்சித்து எழுதுகின்றன. இந்த சமயத்தில் பல்வேறு செய்திகள் அன்றைக்கு முக்கியமாக மேற்கு வங்கத்தில் DK பாசு வழக்கில் பொதுவாக ஒரு முதலமைச்சரை, ஒரு நாட்டின் தலைவரை எப்படி கைது செய்கிற போது நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டு ஊடகங்களில் பரபரப்பான ஒரு விவாதங்கள் நடக்கின்றன. அந்த சமயத்தில் ஒன்றிய அரசு, அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சென்னைக்கு வந்து மத்திய சிறைச்சாலையில் கலைஞரை போய் பார்க்கிறார். கலைஞரை போய் பார்த்துவிட்டு அவர் வெளியே வந்து கூறுகிறார், கலைஞருக்கு பெரிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, இவர்களெல்லாம் வெளியே பரப்பியது போல் அங்கே AC அறையோ அல்லது வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் அங்கே இருந்தது, வேறு எந்த வசதியும் அங்கே இல்லை, ஒரு கட்டிலும் ஒரு ஃபேன் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த வசதியும் கலைஞருக்கு கொடுக்கப்படவில்லை, அவர் மற்ற ஒரு சாதாரண கைதிகளைப் போலத்தான் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் என்கிற ஒரு உண்மையை எடுத்து சொன்னார். அந்த சமயத்தில் உடனடியாக கலைஞர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற குரல் தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் எழுந்தது. ஒன்றிய அரசும் அதற்கான அழுத்தத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அடுத்து என்ன நடந்தது? நாளை நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.